அருகே கர்நாடக அரசு மேகதாது அணை கட்ட முற்படுவதை கண்டித்து பலகட்ட போராட்டங்களை விவசாயிகள் முன்னெடுத்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் விவசாயிகள் திருச்சி காவிரி ஆற்றில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக விவசாயிகளை வஞ்சிக்காதே. மத்திய அரசே தமிழக விவசாயிகளை வஞ்சிக்காதே. கட்டாதே மேகதாது அணையை கட்ட அனுமதிக்காதே. மத்திய அரசே தமிழக விவசாயிகளை வஞ்சிக்காதே. காவிரி தண்ணியில இருந்த விவசாயி மத்திய அரசு விவசாயிய காப்பாத்து மேகதாது அணையை கட்டாதே. சார் 1974 முன்பு தமிழகத்தில் 30 லட்சம் ஏக்கர் சாடி பண்ணும் சார். 3 போகம் சாடி பண்ணும் காவிரி தண்ணியில். 74 அரசியல்வாதிகள் விவசாயியை காட்டி கொடுத்துட்டு தான் சம்பாரிச்சு கொள்ளை அடிக்கணுங்கிறதுக்காக விவசாயியை காட்டி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கபினி, ஹேரங்கி, ஹேமாவதி, ராமதீர்த்த 5 அணையை கட்டி இன்னைக்கு அவங்க 25 லட்சம் ஏக்கர் சாடி பண்றாங்க. இப்போ இந்த மேகதாதையும் கட்டிட்டான்னா இப்போ நம்ம ஒரு 6-7 லட்சம் ஏக்கர் ஒரு போகம் சாடி பண்றோம். அதுவும் இல்லாமல் தமிழகம் பாலைவனமாக ஆயிடும். தமிழகம் பாலைவனம் ஆயிட்டுன்னா ஹைட்ரோ கார்பன், பெட்ரோல், டீசல் எடுக்கலாம்னு மத்திய சர்க்கார் நினைக்குது. அதுக்காகவே மத்திய சர்க்காரும் தமிழகத்தை காட்டி கொடுக்க நினைக்கிறாங்க. எங்களை கொன்னுருங்கன்னு சொல்லி தான் நிற்கிறாங்க. எல்லாம் தண்ணி போன காவிரியில் இப்போ ஜூன் மாதம் எவ்வளோ தண்ணி போகும் காவிரியில், அந்த காவிரியில் மணலுக்குள்ளே எல்லாம் கழுத்து வரலையும் மணலில் படுத்து கிடந்தோம். எங்களை கொன்னுடுங்க அப்படின்ட்டு. இப்போ தமிழக அரசும் சரி, மத்திய சர்க்கார் எங்களை காப்பாற்றவில்லை. விவசாயி தற்கொலை செய்து கொள்ள வேறு வழியே இல்லை. அதனால் ஆற்றை விட்டு எரிஞ்சு வெளியே வரமாட்டோம். 10 நாளாலும் இங்கே இருக்கும்.